வந்து ரொம்ப சின்ன கோட்டைன்னு நினைச்சாங்க. அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின். இதுக்கு பேர் வந்து பூட்டை அப்படிங்கிறீங்க இல்லையா? கிரன்ச்சியா மொறுமொறுன்னு இருக்கு. ஈரல், செவரட்டி, குண்டிகை, தாமரக்காய், விதை இதெல்லாம் போட்டு தான் பண்றாங்க. ஸோ ஒரு ஊரே சேர்ந்து வந்து இதை கொண்டாடுறாங்க. டிஃப்ரெண்டான ஒரு ஃபில்லிங் வச்ச தேங்காய். இதோட பேர் வந்து ஆம்பர் தஹி பாத். எல்லாம் இறம்ப இவ்வளோ சாப்பாடு வைப்பாங்கன்னு சத்தியமா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கோட்டையோட செக்யூரிட்டி சிஸ்டம் பத்தி அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு தீரன் சின்னமலை. அவரை வந்து இங்கதான் வந்து தூக்கில இடுறாங்க. பூலாம்பட்டி சேலம் மாவட்டம், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நெருஞ்சிப்பேட்டை, அது வந்து பெரியார் மாவட்டம். இங்க பூலாம்பட்டியில வந்து பயங்கர பாப்புலர். சேலத்துக்கு போயிட்டு ஏற்காடுக்கு போகாம இருந்தா எப்படி? ஊட்டி உருவாறதுக்கு முன்னாடி ஏற்காடு வந்து இருந்ததா டாக்டர் ரிச்மாண்ட் அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறாரு. காஃபி பிளான்ட் வந்து ரொம்ப நிழல விரும்புற ஒரு பிளான்டா. குருமாவா? பிளாக்கா குருமா. சீக்கிரம் திருப்பி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. எசன்ஸ் தோசைக்கு ஒரு பவுடர் அரைக்கணும். ஸோ சேலத்திலேயே ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பிளேஸுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சேலத்தில் நான் கண்டிப்பாக போகணும்னு நினைச்ச இடம் இது. சங்ககிரி கோட்டை. சேலத்துல இருந்து 38 கிலோமீட்டர்ல இந்த கோட்டை இருக்கு. இந்த கோட்டை இங்க இருக்கிறதுனால இந்த ஊரோட பேரும் சங்ககிரி தான். கோட்டையோட சுவர்கள் வானத்தோட மேகத்தை தொட்டு பார்த்து போற அளவுக்கு இருந்துச்சு. எனக்குள்ள பல கேள்விகள், நிறைய எக்ஸைட்மெண்ட் இந்த கோட்டை எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு இது வரைக்கும் நான் போன தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் என்னை நிறைய வியப்படைய வச்சிருக்கு. எனக்கு என்னைக்குமே கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த டிராவல் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒன்னா இந்த கோட்டை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கோட்டைய சங்ககிரி துர்கம்னு அழைக்கிறாங்க. சங்க மாதிரி அமைப்புல இந்த மலை இருக்கு. துர்கம்னா உருதுல கோட்டைன்னு அர்த்தம். சோ சங்க மாதிரி இந்த கோட்டை இருப்பதால இதுக்கு சங்ககிரி துர்கம்னு பேர் வந்திருக்கு. உள்ள என்டர் ஆனதும் என்னோட 2 சைட்லயும் மண்டபம் தெரிஞ்சது. அதோட தூண்கள்ல நிறைய சாமியோட ஓவியமும் ஃப்ரீ டிசைன்னு சொல்ற பூக்கள் மாதிரியான டிசைனையும் கல்லுல செதுக்கியிருந்தாங்க. பெண் தெய்வங்கள், வித்தியாசமான முகங்கள் கொண்ட தெய்வங்கள்னு நிறைய தெய்வங்களை செதுக்கியிருந்தாங்க. வாயில் பக்கத்துல ஒரு சின்ன வழியும் இருந்துச்சு. நான் அந்த சின்ன என்ட்ரன்ஸ்குள்ள போய் பார்த்தேன். குனிஞ்சு நடந்து போற அளவுக்கு தான் இந்த வாயில அமைச்சிருந்தாங்க. கோட்டையோட சீக்ரெட் பேசேஜ் தாங்க இது. இந்த மாதிரியான பேசேஜஸ் இந்த கோட்டைக்குள்ள நிறைய இருக்கு. ஸோ எதிரிகளை மறைஞ்சு நின்று தாக்குற இடமா இது இருந்திருக்கு. வெல் பிளான்டான கோட்டை இது. விஜயநகர பேரரசு மதுரையை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் பாளையப்பட்டு முறையை ஏற்படுத்திய அரியநாத முதலியாரால் 14th செஞ்சுரி இறுதியில இந்த மலையை சுத்தி இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. ஸோ என்னோட ரைட் சைட்ல மிகப்பெரிய குளம் ஒன்று இருக்கு. தாமஸ் டேனியல் அப்படிங்கிற ஒரு வெரி ஃபேமஸ் ரைட்டர், அவரோட புக்கு ஓரியன்டல் சீனரி அப்படிங்கிற புக்ல வந்து இந்த கோட்டையோட செக்யூரிட்டி சிஸ்டம் பத்தி அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. கொங்கு நாட்டில் கலெக்ட் பண்ண டாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற இடமா பிரிட்டிஷர்ஸ் இதை கைப்பற்றினதுக்கு அப்புறமா இது இருந்திருக்கு. இது திப்பு சுல்தானோட மிக முக்கிய ராணுவ தளமாவும் இருந்திருக்கு. பிரிட்டிஷர்ஸோட ராணுவ இடமா இது மாறி இருக்கு. இத்தனை பேர் இந்த கோட்டைக்காக ஃபைட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சைட்ல மட்டும்தான் ஏறி போற மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க. ஸோ அங்க செக்யூரிட்டிஸ் போட்டிருக்காங்க. மற்ற எந்த சைட்லயும் ஏறி போகவோ தாவி போகவோ முடியாது. ஏன்னா இந்த மலை சர்க்கிளா இருக்கு. அழகான படிகளோட இன்னொரு மண்டபம் தெரிஞ்சது. முக்கியமான முடிவுகளை இங்கதான் கூடி பேசி எடுப்பாங்களாம். மலை உச்சி போற வரைக்கும் பாதைகளை அமைச்சிருக்காங்க. அங்கங்க கண்காணிக்கிற மாதிரியான இடங்களும் இருக்கு. ஸோ அங்கிருந்து வீரர்கள் பார்த்தாலே ஃபுல் ஊரும் தெளிவா தெரியுது. ஸோ இந்த கோட்டையில சாவு கிணறு, 2 எண்ணெய் கிடங்கு, 2 மசூதி, எக்ஸ்ப்ளோசிவ் அதாவது வெடிகுண்டு கிடங்கு, 2 வரதராஜ பெருமாள் கோவில், பிரிட்டிஷ் ஆர்மியோட கட்டிடங்கள், அப்புறம் சமணரோட குகை, கல்லறைகள்னு இடங்கள் இருக்கு. ஸோ மேல போறதே ஒரு பெரிய அட்வென்ச்சரா இருந்துச்சு. படிகளை ரொம்ப தெளிவா திருத்தமா கட்டியிருந்தாங்க. இந்த கோட்டையில வந்து
ஒரு சீக்ரெட் பேசேஜ் ஒன்று இருக்கு. அது எங்கடா அப்படின்னு ரொம்ப தொலைவி பார்த்தேன். பட் அது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அதோட பேர் வந்து மோர் திட்டி வாசல். தீரன் சின்னமலை அவரை வந்து இந்த மலையில தான் வந்து சிறை வைக்கிறாங்க. வச்சுட்டு அவரை மேலே கொண்டு போய் தான் அவரை வந்து தூக்கில் போடுறாங்க. இது வந்து சேலத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்கு. ஸோ சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி ஆகணும். இந்த சங்ககிரி கோட்டை வந்து சேலத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கு. மேபி ஒரு 45 to 50 மினிட்ஸ்ல இங்கே வந்து வந்துடலாம். இந்த சங்ககிரி கோட்டை வந்து சேலத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. மேபி ஒரு 45 to 50 மினிட்ஸில் இங்கே வந்து வந்துடலாம். ஸோ சேலம் வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மலைக்கு வாங்க, இந்த கோட்டையை வந்து பாருங்கள். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6:30, 7 போல் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ காலையில் ஏறுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபேமிலியாக ஜாலியாக ஏறி போயிட்டு இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போகலாம். அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ஒரு இடமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்க அந்த ஸ்டோன் வால்ஸாக இருக்கட்டும், ஒரு வாயில் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஹோல் ஃபேமிலி டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பிரம்மாண்டமான கோட்டைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இது எத்தனையோ வருடங்களா வரலாற்றையும் கதைகளையும் தாங்கி நிக்குது. ஸோ நம்மள நிறைய பேருக்கு இதை பத்தின சிறப்புகள் தெரியலைங்கிறது வருத்தம் தான். ஸ்கூல் கிட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பெரியவங்க டூருக்கு மற்ற இடங்களுக்கு போறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்க்கு வந்து இதோட பெருமைகளை நினைச்சு பார்த்தாலே நம்ம இந்தியன் ஹெரிட்டேஜை இன்னும் பல ஜெனரேஷனுக்கு பாதுகாக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் சாப்பிட்றது தான் பிளான். சேலத்தில் இருக்கிற ஹோட்டல் உஷாராணிக்கு வந்திருக்கிறேன். சின்ன ஹோட்டல் தான், ஆனால் மக்கள் நிறைஞ்சிருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹோட்டலோட அருமை தெரிஞ்சிருக்கு. ஸோ சுவையான தரமான அசைவ சாப்பாட்டை ஒரு கட்டுக்கட்ட எல்லா விதமான மக்களும் இங்கே வந்திருக்காங்க. என்னோட குறிக்கோளும் அதுதான். ஒரு பெரிய இலை போட்டாங்க. ஹோட்டலில் இருக்கிற எல்லா டிஷ்ஷும் என்னோட இலைக்கு வந்துருச்சு. இத்தனை வெரைட்டிஸை பார்த்த மலப்பில் இருந்தப்போ ஹோட்டல் ஓனரே வந்து உணவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. வாவ், நான்வெஜ்க்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து உட்காந்தேன். ஒரு இலை போட்டு இலை இறம்பு இவ்வளோ சாப்பாடு வைப்பாங்கன்னு சத்தியமாக நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து சண்டைக்கு போகிற நாட்டுக்கோழி. அதை வந்து எக்ஸாக்டாக 4 கட் பண்ணி கையால் உதிர்த்து அதை வந்து வறுவல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த நாட்டுக்கோழி வறுவல். இது வந்து அதாவது மட்டனோட கீரல், அப்புறம் வந்து பிரெயின், குடல் அதெல்லாம் போட்டு ஒரு மிக்சர் மாதிரி கிரேவி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மட்டன் ஃப்ரை. அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி இங்கே வந்து அவ்வளோ பாப்புலராக கிட்டத்தட்ட 15-16 ஸ்டேட்லேருந்து வந்து இதை பற்றி இந்த பர்டிகுலர் பிரியாணி வந்து சாப்பிட்டு போவாங்களாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, யம்மியாக இருக்குது. குவாலிட்டியான மீட் தான் நான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குமா தயிர். பாருங்கள், ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஆசம். இது வந்து சிக்கன் 65 போன்லெஸ் பீசஸ். ஸோ ஒரு வெட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ என்ஜாய் மை மீல். அது வந்து முட்டை பொரியல். வாவ், முட்டை பொரியலே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் நான் போகிறது பெஸ்ட் ஸ்பாட் இன் சேலம். இப்படி ஒரு ஊர் இங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சேலம் சிட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்குது. அப்புறம் வந்து எடப்பாடி அப்படிங்கிற இடத்துலேருந்து 11 கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரை வந்து சின்ன கேரளான்னு நினைக்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? பூலாம்பட்டி. இந்த சின்ன கேரளா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தேன். பெரிய மலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. மலை அடிவாரத்தில் தான் இந்த ஊர் இருக்கும்னு கெஸ் மட்டும் பண்ணேன். செழுமையான பச்சை பசேல்னு வயல், ஹைட்டான தென்னை மரங்கள், கம்பீரமான மலை, நடுவில் ஒரு ஆசமான டிரைவிங் ஸ்பாட்டாக இது இருந்துச்சு. பூலாம்பட்டிக்கு வந்துட்டேன். இதை ஏன் சின்ன கேரளான்னு அழைக்கிறாங்கன்னு இப்போ புரிஞ்சுது.
காவேரியோட கரையில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கிறதுனால மேட்டூர் டேம்ல இருந்து வர்ற தண்ணி இந்த ஊரையும் வந்தடையுது. ஸோ நிறைய மாவட்டத்துக்கு பாசனத்துக்கும் குடி தண்ணிக்கும் இந்த வழியாக தண்ணி போகிறதுனால எப்பவும் தண்ணி இங்கே தேங்கி இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரி தெரியுது. அந்த சைடில் பாலமலையில் வாழ்கிற மக்கள் அங்கே விளையிற பலா, கொய்யா, அன்னாசி மாதிரியான பழங்களை இங்கே வந்து விற்கிறாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குமா. பாலமலையில் விளையிற பழங்களை வாங்குறதுக்காகவே ஒரு கூட்டம் இங்கே வருது. சமீப காலமாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இது மாறிட்டு வருது. போட்டிங்காக நிறைய பேர் இங்கே வர்றாங்க. இந்த ஏரியில் மீன்கள் நிறைய கிடைக்கும். ஸோ அதை வாங்கவும் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. இங்கே இருக்கிற நிறைய கடைகளில் ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கிறதால அதை சாப்பிடவும் ஒரு கூட்டம் வருது. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. சுற்றி மலை, நடுவில் தண்ணி, ஆசம் போட் ரைட், பீஸ்ஃபுல்லாக இந்த அழகை ரசிக்க அடிக்கடி இங்கே வரணும்னு மட்டும் தோணிட்டு இருக்கு. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி சேலம் மாவட்டம், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நெருஞ்சிப்பேட்டை, அது வந்து பெரியார் மாவட்டம் ஈரோடு. ஸோ நடுவில் இவ்வளோ ஜிலுன்னு தண்ணி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மோட்டர் போட்ஸ் நிறைய இருக்குது, ப்ளஸ் பரிசல் இருக்குது. ஸோ ரொம்ப கிட்டத்தட்ட 1000-1500 பேருக்கு மேலே இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ போகும்போதே அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது இந்த சீனரி, இந்த லொக்கேஷன் ரொம்ப அமைதியான கூலான ஒரு பிளேஸு. ஸோ சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூலாம்பட்டி வந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோகு மீன். கிட்டத்தட்ட ஒரு மீனும் வந்து கிட்டத்தட்ட 1 kg இருக்குது. ஸோ அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கே. இன்றைக்கி நான் ரோகு மீன் குழம்பு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ரோகு மீன் வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறேன். இதே போட்டில் தான் சமைக்கவும் போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ரோகு மீன் ஃப்ரை. ஸோ இதுதான் வந்து ரோகு மீன். இங்கே பூலாம்பட்டியில் வந்து பயங்கர பாப்புலர். கிட்டத்தட்ட 1 to 2 kgs வரைக்கும் இந்த மீன் வந்து போகுமா. ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ரோகு மீன் ஃப்ரை. ஸோ இதுதான் வந்து ரோகு மீன். இங்கே பூலாம்பட்டியில் வந்து பயங்கர பாப்புலர். கிட்டத்தட்ட 1 to 2 kgs வரைக்கும் இந்த மீன் வந்து போகுமா. அருமையான மீன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து ஜென்ரலாக மீனை நம்ம ஃப்ரை பண்ணும்போது மசாலா தடவி தான் ஃப்ரை பண்ணுவோம். மேலே வந்து நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் தடவுற மாதிரி, அதாவது பிரெட் க்ரம்ஸ் க்ரோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று அரைச்சி இந்த மீனை வந்து நம்ம மேரினேட் பண்ண மீனை அது மேலே பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக அப்படியே வந்து லேஸாக டிப் பண்ணி அப்புறம் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த மீனை வந்து முழுசாக ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் இது வந்து என்னோடய தவாவை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால இதை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மீனை வந்து இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீனில் வந்து முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜாஸ்தி மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்ந்த குழம்பு தூள் இது. ஸோ அது கொஞ்சம் சேர்க்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா தடவிக்கலாம். இந்த மீனில் நல்ல மீனுக்கு உள்ளே எல்லாம் நல்லா சாடுற மாதிரி போட்டுக்கலாம். மீனை வந்து லேசாக கீறி நல்லா மசாலா எல்லாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி நம்ம தரணும். ஏன்னா கொஞ்சம் பெரிய மீன் இல்லை. ஸோ நம்ம இந்த மீனை நல்லா வறுத்து சாப்பிடும் போது உள்ளே நல்ல மசாலா சார்ந்திருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இந்த மீன் வந்து நல்லா ஊறட்டும் இந்த மசாலாவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நான் வந்து ஒரு நல்ல பவுடர் ஒன்று வந்து அரைக்கிறேன். ஸோ அந்த பவுடரை தான் இந்த ஃபிஷ் மேலே கோட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அந்த பவுடர் பண்ணுறதுக்கு லேசாக எண்ணெய் விட்டு ஒரு 5-6 சாமா வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1 டீஸ்பூன் மல்லி, சீரகம், அப்புறம் மிளகு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு. நம்ம எவ்வளோ கடலைப்பருப்பு போட்டோமோ அதை விட டபுள் மடங்கு வந்து உளுந்தம்பருப்பு, அப்புறம் நல்லா ஒரு கையெறும்ப கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசம் வர நல்லா வறுக்கணும். இதே பொடியை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் மீனை நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வாழைக்காயை தோல் சீவி எடுத்துக்கிட்டு அதை நீளமாக பஜ்ஜிக்கு வெட்டுற மாதிரி கட் பண்ணி
அதை லேசாக அவிச்சு எடுத்துக்காங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு. அதுக்கப்புறம் அதில் வந்து லேசாக மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தடவிட்டு இந்த அரைச்ச பவுடரில் டிப் பண்ணி தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யம்மியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஒரு சண்டே ஸ்பெஷல் மீலாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த வறுத்தது வந்து அருமையாக ஆறணும். இது ஆறின அப்புறம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வறுத்து வச்சுருந்த எல்லா சாமானையும் அருமையாக பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பொடி பண்ணும்போது லேசாக உப்பு போட்டு நம்ம வந்து பொடி பண்ணணும். ஏன்னா இந்த மசாலையிலையும் லேசாக உப்பு இருக்கணும். அருமையான ஒரு ஃப்ளேவர். அந்த கருவேப்பிலை போட்டிருக்கோம் பாருங்கள், அதனால வந்து ஒரு தூக்கலான ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து தோசைக்கல்லை ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை எடுத்து 2 சைடும் நல்லா டிப் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி உள்ள எல்லா இடத்துலையும் நல்லா படணும். இந்த மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் இறங்கணும். அப்போ தான் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். பாருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த டிப் பண்ணி வச்சிருக்கிற மீனை அழகாக இது மேலே வச்சுருவோம். ஸோ இந்த ஃபிஷ் மேலே கொஞ்சம் நல்ல தாராளமாக எண்ணெய் விடுங்க. ஸோ இது 2 சைடும் சூப்பராக ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ மீன் வந்து 2 சைடும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், லேசாக கருவேப்பிலை மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். அதை நம்மளோட பிளேட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரோஹு ஃபிஷ் ஃப்ரை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து இப்போவே வந்து சூடாக சாப்பிட்டுடலாம் இந்த அவசரமான என்விரான்மெண்ட்டில். ஸோ அருமையான ரோஹு ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பூலாம்பட்டியில் ஃப்ரெஷ் கேட்ச் இது. எனக்கே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இந்த மாதிரி ஒரு போட்டில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷை வந்து நான் வந்து குக் பண்ணுறது. இப்போ நான் இதை வந்து இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அருமையா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸுங்க. உங்க ஊர் மீன் தான், இந்த ஆத்து தண்ணியில பிடிச்ச மீன் தான். இங்க இருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. என்னோட கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் பாக்கி, அவருக்கும் வந்து கொடுத்துடுறேன். என்ன சாப்பிட்டு பாக்குறீங்களா? ஸோ குக் பண்ணி முடிக்கவும் மழை வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ மழை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு என்னால் பார்க்க முடிஞ்சது. மழைக்கு பின்னாடி மேகம் உண்டாகி அப்புறம் காற்று செமையாக அடித்து கொஞ்சமாக போட்டை நோக்கி அப்படியே மழை வந்து அப்புறம் ஃபுல்லாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு வியூவை இமேஜினே பண்ணி பார்த்ததில்ல, அவ்வளவு ரசித்தேன். நான் ஃபிஷ் குக் பண்ணி முடிக்க, இவங்க இங்கே சாப்பிட்டு முடிக்க, இங்கே பாருங்க மழை ஜோன்னு கொட்டுது. ஸோ அருமையாக இருக்கு, சூப்பரான வெதர். ஜாலியாக ஒரு லாங் போட் ரைட் போகிறேன் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏற்காடில் பெஸ்ட் காஃபி டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு பழமையான கிச்சனில் பிளாக்கா குருமா சமைச்சிட்டு அமேசிங்கான லொக்கேஷனில் எசன்ஸ் தோசை குக் பண்ண போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட், கீப் ஃபாலோயிங் மீ. இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ பெரிய கருப்பன், யுவர் ட்ராவல் கம்பேனியன், சைனிங் ஆஃப். Bye.